Hey guys. Hi. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பிஸாக்கு போகிறோம். கதற ஃபோட்டோ எடுக்கிறோம், திரும்ப வரோம். இந்த நடுவில் பார்க்குறது தான் கேத்தட்ரல். அதுக்கு பக்கத்தில் இருக்கீங்க இந்த பீஸா டவர். இந்த பீஸா டவர் ஒன்றும் இல்லை, இந்த கேத்தட்ரலுக்கான பெல் பில்டிங் தான் இந்த பீஸா டவர். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது டிக்கெட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வாட்டி நான் ஷிப் மூலிமா வந்தேன், அதனால அவங்க என்ன எதுவுமே கேட்கவே இல்லை. இந்த வாட்டி டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் எங்கே எடுக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த வியூ செமையாக இருக்குது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து ரைட் சைடில் வந்தோன்னா ஓகே எஸ் பீஸா வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்க போனால், இந்த கத்தேட்ரல் தான் ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோட தொடரில் அடுத்த எபிசோட். இன்றைக்கி நம்ம இத்தாலியில் இருக்க பிசான்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். அங்கே இருக்க ஃபேமஸான பிஸா கோபுரத்தை தான் போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட நம்ம நண்பர்களும் வர போகிறாங்க. அதாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்குது, பழைய பூத் பங்களா மாதிரி இருக்குது இந்த போர்ட்டு. பட்டு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் போர்ட்டுங்க அது. ஸோ இந்த போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான போர்ட்டு. இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் தகவல் சொல்கிறாங்க, ட்ரெயின் வந்து ஸ்ட்ரைக்குங்களாம். டாக்ஸி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, 67 யூரோஸ் சொல்கிறாங்க. அது எப்படியும் ஒரு $70 கிட்ட வரும். ஃபைனலாக நம்ம இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசி நம்ம குரூப் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 2 கார் எடுக்க போகிறோம், ஏன்னா 11 பேர் இருக்கோம் நம்ம. ஸோ நம்ம ஷிப்லேருந்து நம்ம 11 பேர் கும்பலாக போகிறோம், 2 காரில் போகிறோம். அப்போ வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 36 யூரோஸ் அப்படின்ற ஒரு கணக்கு பண்ணி போயிருக்கோம். ஸோ 36 யூரோ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு $45 கிட்ட வரும். ஸோ வேறு வழியில், ஏன்னா கொஞ்சம் தூரம் பீஸான்றது, நம்ம ஷிப் நிற்கிற இடத்துலேருந்து தூரம். ஸோ அதனால் நம்ம வந்து டாக்ஸி எடுத்து தான் போகிறோம். இதுதான் நம்ம போகிற டாக்ஸின்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக விசாலமாக தான் இருக்குது. ஓ, பென்ஸில் டாக்ஸிங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கலாம், மற்றவங்க பின்னாடி தள்ளிடலாம். யூ ஆல் கோ பேக் சைட். ஹே காய்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பிஸாக்கு போகிறோம். கதற ஃபோட்டோ எடுக்கிறோம், திரும்ப வரோம். அதாங்க சார், 2 காரில் நம்ம டீம் வந்து ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து 1/2 hour ட்ராவல். அங்கே அங்கே வந்து நமக்கு 1.5 hour வெயிட் பண்ணுவாங்க, திரும்பி 1/2 hour ட்ராவல். ஸோ இதுதான் பிளானு. ஸோ இந்த 1.5 hour 1 to 1.5 hour நம்ம எந்த அளவுக்கு சுற்றி பார்க்க முடியுமோ பிஸாவை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இது ஒரு சேஃபஸ்ட்டு சைடு, ஏன்னா நம்ம குரூப்பாக போகிறதுனால கரெக்டாக வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு ட்ரெயின் வேறு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய இடி. தனியாக போயிருந்தேன்னா பெரும் பிரச்சனையாக இருக்கும். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா மரங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே இந்த சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மரங்கள் லைனாக நட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது பார்க்கவே. அதான் நம்ம ஷிப்பில் இருந்து அந்த பீஸா பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இருக்குது. அதனால நம்ம வந்து டாக்ஸி எடுத்து போகிறோம், அதனால தான் இவ்வளோ சார்ஜும் ஆகுது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று போகுது, அழகாக இருக்குது. 2 ரிவருக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா புல்வெளியாக இருக்குது. ஸோ அதுலேருந்து பாசனத்துக்கு தனியாக ஒரு வாய்க்கால் போகுது, ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா அம்பர்லா பைன்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜனில் க்ரோ ஆகிற ஒரு பைன் ஸ்பீஷீஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்க ஒரு அம்பர்லா மாதிரி தான் இருக்குது, அதனால் இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா அம்பர்லா பைன் சொல்கிறாங்க. பாருங்கள் சிட்டி வந்ததும் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பில்டிங்ஸ்லாம் எல்லாம் ஹைட்டாக இருக்குது. பில்டிங்ஸ் மட்டும் ஹைட்டாக இல்லைங்க, அங்கே இருக்க கதவு கூட ஹைட்டாக தான் இருக்குது. அது 2-3 ஆள் நின்னா என்ன ஹைட் இருக்குமோ அந்த ஹைட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடைகளில் பேர் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் தான் இருக்குது, இங்கிலீஷ்லலாம் இல்லை. இது எதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷ் வந்து ஆட்சி பண்ண மாதிரி பீஸாவுக்கு வந்துட்டோங்க. சொல்லிகிட்டே இருக்கேன், பீஸாவுக்கு வந்துட்டோம். இப்போ 10:30 ஆகுது, 12 o'clock மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 1.5 hour அதான் நம்ம பேசினது. ஓகே, நம்ம வெளியே அப்படியே கிளம்பலாம். ஸோ எனக்கு செகண்ட் டைம் பீஸாவுக்கு வர்றது. பட் எல்லா வாட்டியும் இந்த வாட்டியும் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது, பார்ப்போம். Yeah, Yes, sir. 1:30 here. 1:30, At 12 o'clock. 12 o'clock here. Yeah, Okay. okay for you? Perfect. Okay. Thank you. Sure, sir. Enjoy. Yeah. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலி நம்ம இந்த பீஸா டவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே 2 டவர் இருக்குது.
நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த 2 டவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நடுவில் பார்க்குறது தான் கேத்தட்ரல். அதுக்கு பக்கத்தில் இருக்கீங்க இந்த பீசா டவர். இந்த பீசா டவர் ஒன்றும் இல்லை, இந்த கேத்தட்ரலுக்கான பெல் பில்டிங் தான் இந்த பீசா டவர். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்டிசம் பண்ணுற ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேப்டிசம் பண்ணுற இடத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த கேத்தட்ரல் அதுக்குள்ளே பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க பீஸாவை பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸாவை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். இங்கே நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வானத்தை பார்த்த மாதிரி கையை தூக்கி நிற்பாங்க. அது சாதாரணமாக நிற்க மாட்டாங்க, கம்பி மேலே ஏறியில் நிற்பாங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கீழே கல் மேலாம் ஏறி நின்றுருக்காங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி ஏறி நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், வாயை திறந்துக்கிட்டு கால் எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு. ஓகே, நல்ல கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பேப்டிசம் பண்ணுற இந்த டூம் ஸ்ட்ரக்சர் தான். பேப்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நான் கிறிஸ்டியன் பர்சனை ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றுறது தான் இந்த பேப்டிசம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் படத்தில் கூட பார்த்துருக்கலாம், இந்த தண்ணி தெளித்து சிலுவையை வச்சு ஜபம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மதம் மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே போகலாம். கதவே ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் பல பேரோட உருவங்கள் வரைஞ்சிருக்காங்க. இது ஃபுல்லாகவே மார்பலால் ஆனது. டிசைனாக பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. இன்னும் டிக்கெட் உள்ளே போகும்போது டிக்கெட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வாட்டி நான் ஷிப் மூலிமா வந்தேன், அதனால அவங்க என்ன எதுவுமே கேட்கவே இல்லை. இந்த வாட்டி டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் எங்கே எடுக்குதுன்னு தெரியல. டிக்கெட் கவுண்டர் அந்த சைடு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுப்போம். ஓகே, டிக்கெட்டை வாங்கி வச்சுங்க. ஸோ மொத்தமாக சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேத்தட்ரல் இந்த டவருக்கு சேர்த்து 20, இந்த பேப்டிஸ்டருக்கு $8, ஆனால் மொத்தமாக சேர்த்து $27. நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதுக்கெலாம் நம்ம போகலாம், நம்ம டவர் டைமிங்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு தான் போக போகிறோம். ஸோ இதை காமிச்சிடலாம். ஓகே, ஸோ டிக்கெட் காமிச்சாச்சு. இப்போ எந்த சைடு போகிறதுன்னு தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டோம். இந்த பேப்டிசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மதம் மாற்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற இடம் தான் இது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த டூமும் மேலே இருக்க இந்த டூமும் இந்த இடமும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இங்கே குரூப்பாக இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு கைடு இருக்காங்க. அந்த கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படியே மேலே போயிட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தூண் பாருங்கள், ஒரே கல்லிலான தூண் இதெல்லாம் எவ்வளவு பெருசாக இருக்குது. இந்த தூண் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே மேலே போகலாம். வந்த வழியில் மேலே போக வேண்டியதான். சாரி மேலே இந்த காலத்தில் கட்டின படிகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் இங்கே ஜன்னல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. சின்ன நேரவான ஜன்னல், அதுக்கு மேலே ஒரு பெல்லு. ஸோ அசைக்க முடியாத மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், விண்டோ வச்சு எவ்வளோ அழகாக அந்த வெளிச்சம் உள்ளே போகிறதுக்கு 2 சைட்லையுமே கட்டியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. படி ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ப்ரேயர் பண்ணுறாங்க. இங்கே கீழே நம்மக்கிட்ட டிக்கெட் கலெக்ஷன் பண்ணார் இல்லையா, அவர் தான் கத்திட்டுருக்காரு. எக்கோ அடிக்குது அவர் பாடுறது. அவர் பாடல் ஆக்சுவலி மியூசிக் மட்டும் போட்டுட்ருக்காரு. நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. அவர் பாடி முடிச்சிட்டாரு.
ஸோ இங்கே தான் வந்து இந்த பேப்டிசம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கெத்தேட்ரல் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கும் மேலே ஒரு கத்தேட்ரல்னு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கத்தேட்ரல் இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வர சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தேட்ரல் கீழே தான் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா கத்தேட்ரலும் சர்ச்சு, ஆனால் எல்லா சர்ச்சும் கத்தேட்ரல் இல்லை. கத்தேட்ரல்ன்றது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் போல். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் இருக்க மாட்டாங்க, பிஷப் இருப்பாங்க. ஸோ இது வந்து கத்தேட்ரல். ஸோ இந்த ஊரில் இருக்க 10 சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா கத்தேட்ரல் இல்லை. கத்தேட்ரலில் இன்னொரு பிரத்யேகமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஃபேமஸான பிஷப், ப்ரீஸ்ட்டு, அப்புறம் இந்த கிங் ஃபேமிலியில் இருக்க ஃபேமஸான ஆட்களை இங்கே வந்து அடக்கம் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கத்தேட்ரலில் ஒரு சமாதி இருக்குது. ஆமாங்க, இங்கே வந்து இந்த கிங் ஃபேமிலியில் வர ஃபேமஸான ஆட்களை இந்த கத்தேட்ரலே வந்து புதைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சர்ச்சுக்கும் கத்தேட்ரலுக்கும் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. ஈவன் சில சர்ச்சில் கூட சில ராயல் பர்சன்ஸை புதைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கனால அவங்க வந்து இந்த புனித ஸ்தலத்தில் வந்து புதைக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்க, அடுத்ததாக இந்த பேப்டிசம்லேருந்து நம்ம கத்தேட்ரல் போக போகிறோம். ஸோ நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சில விண்டோஸ்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ அந்த டைமில் எப்படி இந்த விண்டோஸ்லாம் பண்ணியிருக்காங்க தெரியல, சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாமே மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்க. கீழே மட்டும் இல்லை, மேலேயும் வந்து விண்டோஸ் இருக்குது. ஸோ வெளிச்சமாக இருக்குது. அதனால் இப்போ உள்ளே வந்து லைட்டு போடணும்னு அவசியம் இல்லை, பகலில் வெளிச்சமாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வெளிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு கலராக தான் வருது. ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்கி நடந்து எதிர்க்க இருக்க கத்தேட்ரலுக்கு போகலாம். ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தேட்ரல் வந்து தெரியுது. இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து அந்த கத்தேட்ரலை முழுசாக பார்க்க முடியும். ஸோ இங்கே 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. சரி, நம்ம இப்போ நேராகவே போய்ட்டு அந்த கத்தேட்ரலில் பார்க்கலாம். இது ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. எப்படி மக்கள் திரும்பி இறங்கி போவாங்க? தேங்க்யூ சார். ஆக்சுவலி இதுதான் அந்த கத்தேட்ரல். ஸோ சர்ச், பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்ச்சுன்னு சொல்லலாம். இந்த கத்தேட்ரலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து எல்லாமே மார்பிள்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற அந்த கலர் டிஃப்ரென்சியேஷன் எல்லாமே ஒவ்வொரு கலர் மார்பிளில் பண்ணுது. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கதவு கூட பாருங்கள், ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும். மேலே அந்த டிசைன்ஸ் பாருங்கள். ஸோ அந்த தூணில் கூட எவ்வளோ டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து ஒரு டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ எதிர்க்க பார்க்குற அந்த கதவுலேயே நிறைய வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரியான உருவங்கள் இருக்குது. அதே போல் இந்த டிசைன்ஸில் இந்த தூணில் இருக்க டிசைன்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போகலாம். எஸ், இங்கே டிக்கெட் ஸ்கேன் பண்ணுற இடம். எஸ், கத்தேட்ரல் உள்ள வந்துட்டோம். ஸோ பேசிக்லி சர்ச், பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெரிய சர்ச் தான் கத்தேட்ரல். ஸோ இது வந்து வெறும் சர்ச்சாக மட்டும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கிங்கோட சமாதிகள்லாம் இருக்கும். ஸோ தூண் பாருங்கள், ஒவ்வொரு தூணுமே ஒரு கலர் ஆனது. எவ்வளோ பெரிய தூண். ஆக்சுவலி இது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய டோர். ஒரு 4 ஆள் இல்லைனா தான் அந்த டோர் ஹைட் வருவாங்க போல் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள், மேலே அந்த டெக்கரேஷன்ஸே சூப்பராக இருக்குது. மேலே இருக்க டெக்கரேஷன்ஸ். இங்கே மக்கள் வந்து உட்காந்து ப்ரே பண்ணுறதுக்கு 2 பக்கமும் வந்து இருக்கைகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் சைடில் போயிட்டு வரலாம். இங்கே இருக்க டிசைன்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய வந்து பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்க கதைகளை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடில் ஒரு ஸ்டாச்சு, ஒரு மோனுமெண்ட் மாதிரி இருக்குது. ஒரு லேடி ஸ்டாச்சு தான் இருக்குது. மேபி மேரியாக இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு மேலே இருக்குது, ஒரு தூண் தரையில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மக்கள் மேலே இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா கதைகள் சொல்லுது. நம்ம இன்னும் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இன்னுமே அழகாக இருக்குங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே வந்து மறுபடியும் இங்கே ஒரு சிலைகள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிலைகளும்.
ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு கிறிஸ்டியானிட்டியை பற்றி தெரியாதனால இந்த கடவுள் யாருன்னு தெரியல. பட் டிசைன்ஸ் தாங்க. மேலே கூட நம்ம ஸ்டெப்ஸ் இருக்குது, மேலே ஏறி போகலாம், மேலேருந்து கூட நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் எங்கே ஸ்டெப்ஸ் ஏறுதுன்னு தெரியல. மெயின் சர்ச் இதுதான் மெயின் சர்ச். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஜீசஸோட ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சிலுவையில் ஜீசஸ் இருக்கார், அதுக்கு கீழேயும் ஏஞ்சல்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ பிஷப் உட்காந்து ப்ரீச் பண்ணுற இடம் இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே சேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேர்ஸ் பார்த்தீங்கன்னா விஐபி சேர்ஸாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது நார்மல் பீப்புள் உட்காந்து பார்க்குற சேர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வியூ செமையாக இருக்குது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து ரைட் சைடில் வந்தோன்னா, ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கெத்தட்ரல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ராயல் பீப்புளோட சமாதி இருக்குன்னு சொன்னேன். ஃப்ரண்ட்டில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கோட உடல் இன்னும் வந்து கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. அவர் உடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைன்னு சொல்லப்படுற ஒரு திரவத்தில் இன்னும் அந்த உடல் வந்து அழுகாமல் வச்சுருக்காங்க. மீன்ஸ் அந்த உடல் மேலே சில கவரிங்ஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே அந்த உடல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க கத்தீட்ரல். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கத்தீட்ரலுக்காக உருவாக்கப்பட்ட நம்ம இந்த பெல் டவருக்கு போகலாம். ஓகே, எஸ், ஓகே, நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். இப்போ பீஸா டவருக்கு போக வேண்டியதான். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி தான் பீஸா டவர் இருக்குது. ஓகே, எஸ், பீஸா வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லீனாக இருக்குது பாருங்கள். இந்த பீஸா டவர் வேர்ல்டு ஒண்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து வேர்ல்டு ஒண்டருக்காக கட்டப்படலை. இது கட்டினது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கத்தீட்ரலுக்கு பெல் அடிக்கிறதுக்காக ஒரு பில்டிங் கட்ட வந்தாங்க. ஆனால் கடைசியில் அது ஒரு வேர்ல்டு ஒண்டராக முடிஞ்சிடுச்சு. இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பேக்கை வந்து வச்சுட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், ஒரு க்யூ நிற்குது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் போகிறதுக்காக ஒரு க்யூ நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த க்யூ பார்த்தீங்கன்னா 11:30 க்யூவாக தான் இருக்கணும். பேகு வந்து இங்கே தான் எங்கேயோ வைக்கணும்னு சொன்னாங்க. இங்கே தான் வந்து பேக் வைக்கிற இடம். ப்ளீஸ் கலெக்ட் இமீடியட்லி அட் எண்ட் ஆஃப் தி விசிட். ஓகே, இங்கே தான் வந்து வைக்க போகிறோம். இங்கே ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட் ஸ்கேன் ஆன பிறகு தான் லாக்கரே தராங்க. ஓகே, A9 லாக்கர் பாருங்கள். ஆக்சுவலி அவங்க வந்து நம்மளுக்கு A9 சொல்லிட்டு டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணோடனே ஒரு சீட்டு வந்திருக்கு. ஸோ அதை அந்த டிக்கெட்டை வந்தோடனே A9 தானாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம வந்து அப்படியே பேக்கை வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ லைன் நிற்குது. நம்ம லைனில் ஃபஸ்ட்டு போய் நிற்போம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்ததுலேருந்து இந்த லைனை வந்து மெயின்டைன் பண்ணுறதில் நமக்கும் வந்து தானாகவே பழக்கமாகிடுச்சு. நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடு இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் சருவலான இடம், ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேடான இடம். ஓகே, இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு கீழ் ஃப்ளோரையும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரையும் சேர்த்திங்கன்னா 8 மாடி இருக்குங்க. இப்போ நம்ம இதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்க போனால், இந்த கத்தீட்ரல் தான் ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கத்தீட்ரல் கட்டுற டைம் பார்த்திங்கன்னா 1064 கட்ட தொடங்கியிருக்காங்க. அது கூட எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸான்னு சொல்கிற இந்த ராஜ்யம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வாரில் இவங்களுக்கு நிறைய வெல்த் கிடச்சிருக்கு. அந்த வெல்த் கிடச்சோடனே இவங்க வந்து சரி நம்ம பீஸாவில் வந்து காலத்துக்கும் அழியாத சில சர்ச் பில்டிங்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த கத்தீட்ரலை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க கத்தீட்ரல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அவங்க ஸ்டார்ட் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 1064, இங்கேருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பெல்லு கட்ட தொடங்கியிருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ண 100 வருஷம் கழிச்சு தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 1173. ஆமாங்க, 100 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி கட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு 3வது ஃப்ளோர் வரும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பில்டிங்கு சாய ஆரம்பிக்குது அப்படின்னு. இது எத்தனை சாய ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சூஸ் பண்ண இடம் பார்த்திங்கன்னா களிமண் இருக்க இடம்.
இந்த களிமண் இவ்வளோ பெரிய வெயிட் தாங்காது. அது மட்டும் இல்லாமல் இவங்க போட்ட பேஸ்மெண்ட்டு 3 மீட்ரு. இது அதனால் இந்த பில்டிங் லைட்டாக சாய ஆரம்பிச்சிருக்கு ஒன் சைடு. ஸோ இதை பார்த்த இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இது இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த களிமண் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதை வந்து கிடப்பில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எப்படியோ 100 வருஷம் கழித்து தான் மறுபடியும் இந்த பில்டிங்கை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1275 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருந்தவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா சரி எந்த பக்கம் சாயுதோ அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரை பார்த்திங்கன்னா தூக்கி வச்சிடலாம். அப்படி தூக்கி வச்சுனா பில்டிங் நேரம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி கட்டதுனால இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு கர்வாக வந்திருக்கு. அது இன்னமும் இவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுத்துருக்கு. அதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ராஜ்யங்களுக்கு நடுவில் போர் நடந்திருக்கு. அப்புறம் இங்கே இருக்க ஒரு பொலிட்டிக்கல் ரீசனால் மறுபடியும் ஒரு 100 வருஷம் கிடப்பில் போட்டாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 100 வருஷத்தில் இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1370 கட்டி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகுது இந்த பெல் டவரை கட்டி முடிக்க. நம்மளை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க. ஓகே, ஆக்சுவலி 11:30க்கு நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து ஒரு மேலே ஒரு வியூ பார்த்துடலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பெல் டவர் தானே. இங்கே பாருங்கள் ஹாலோவாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாலோவாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சுற்றி சுற்றி இப்போ ஏற போகிறோம். ஓகே, வாங்க ஏற ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து கட்டினவங்கள பேர் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஏற ஆரம்பிச்சிடலாம். இது எத்தனையோ ஸ்டெப்ஸுன்னு சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி முடிக்கிறதுக்குள்ளே ஏன்னா 8 மாடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெளிச்சம் வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு வே விட்டுருக்காங்க பாருங்கள், காற்றும் வெளிச்சம் வரத்துக்கு. ஏன்னா இத்தனை படி ஏறுறவங்க மூச்சு முட்டியே இறக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து வெளிச்சம் வரத்துக்கும் காற்று வரத்துக்கும் இடம் விட்டுருக்காங்க. அப்பா இல்லைன்னா புழுக்கத்துலேயும் மூச்சு முட்டியும் இறக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க. ஸோ அப்படி ஒரு 700 வருஷம் நல்லா வந்துட்டு இருந்த இந்த பில்டிங்கு ஒரு சில கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே 700 வருஷம் நல்லா வந்துட்டு இருந்த இந்த பில்டிங்கு 1990s பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாய ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.5 டிகிரி இந்த பில்டிங் சாய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கு, லோக்கல் மக்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு டூரிஸ்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போயே மூச்சு வாங்குது. பட் இந்த 10 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாடர்ன் டெக்னாலஜி மூலிமா எந்த பக்கம் தூக்கி, ஸோ எந்த பக்கம் இறங்கியிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான இடத்துல மண்ணை நோண்டி சரிசமப்படுத்திருக்காங்க. ஸோ அதில் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. ஓரளவுக்குன்னா 5.5 டிகிரியிலேருந்து ஒரு 3.75 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம பாதி தான் வந்திருப்போம், அதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. இங்கே ஒவ்வொரு 2 மாடிக்கும் ஒரு எமர்ஜென்சி ஆள் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கே மூச்சு வாங்குது. வயசானவங்களாம் வந்து மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே பாருங்கள், எனக்கு படி நிற்கிறவங்க எமர்ஜென்சி கிட்டுலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த எமர்ஜென்சி கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம யாரை ஆரம்பிக்கலாம். அப்படிங்க, அப்படி 10 வருஷமாக நல்லா ரிப்பேர் பண்ணி 2001 மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 2001 இருந்து இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இது இன்னும் 200 வருஷத்துக்கு இந்த பில்டிங் தாங்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வரத்துக்கு ஒரே வழி தான். ஸோ அதில் வந்து டூரிசம் இங்கே வந்து வர இட்டாலினாவே பீஸான்ற மாதிரி ஆகிடுச்சு. வந்துட்டோமா, கம்பி போட்டிருக்காங்க. இந்த கம்பியெல்லாம் கீழே கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சாய்வாகவே இருக்குது, ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள்,
தண்ணி போகிறதுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபீல் ஆகுது. அதுவும் இந்த எட்ஜிலலாம் போனால் இன்னும் ஃபீல் ஆகுது. ஹாய் மேம். ஹலோ. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் சைடில் போகும்போது எனக்கு இன்னும் பேக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது மோடு ஏறுற மாதிரி ஃபீலாக இருக்குது. இந்த பாருங்கள், ஒரே பில்டிங்கு. இந்த சைடு வந்தால் மோடு மாதிரி இருக்குது, அந்த சைடு போனால் சருவல் மாதிரி இருக்குது. எதிர்க்க தான் கேத்தட்ரல் இருக்குது. ஸோ அப்படியே பாருங்கள், இந்த மேலே இருந்து இந்த என்டையர் கேத்தட்ரல் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆரஞ்சு பில்டிங் தான் நம்ம வந்து பேக் வச்சுட்டு வந்தோம். ஸோ பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வீடுலாம் இன்னும் அந்த பழமை மாறாமல் மொட்டை மாடி பிளைனாக இல்லாமல் ஓட்டு வீடு மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த விண்டேஜ் மாடல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. கீழே பாருங்கள். ஸோ அங்கேருந்தா மக்கள் இந்த பில்டிங்கை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஆனால் அந்த மக்களை எப்படி அங்கே ரீச் பண்ணாங்கன்னு தெரியல. நம்மளும் சுற்றி வரோம், எங்கேயுமே இடம் இல்லை. எப்படா போனீங்க? அந்த சைடாக இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று. இங்கே ஒரு சின்ன சந்து இருக்குது, அந்த சந்து வழியாக தான் மேலே போயிருக்காங்க. ஒருத்தவங்களாம் மேலேருந்து கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ச் அனுப்புவாங்க போல் இருக்குது. ஸோ ஆனால் இதுக்கு மேலே தான் இந்த பெல்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பெல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே இதுதான் அந்த பூண்டு, மேலே ஏறிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸு வந்து கொஞ்சம் வழுக்கின மாதிரி தான் இருக்குது. நடந்து தேஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டெப்ஸு. மேலே வந்துட்டோம். மேலே செமையாக இருக்குது. வாவ். இங்கேருந்து அந்த சிட்டி பார்க்கணுங்க. செம்மையாக இருக்குது சிட்டி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 7 பெல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பெல்லுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஸோ டிசி மேக்னியோ இட்டாலியன் பேர். அந்த போட்டிருக்கு இந்த பெல்லு பேர் எல்லாமே. நம்மளுக்கு இது படிக்கவே வரல இந்த பெல்லு பேரெல்லாம். ஆனால் இந்த பெல்லை வந்து ஒலிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்லு அதிர்வுகளால் இந்த பில்டிங்க்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பெல்லை ஒலிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 இதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே வெளியே ஒரு சுற்றிடலாம். வெளியே ஒரு சுற்றுனா அங்கே பாருங்கள். ஐயோ பயமாக இருக்குது கொஞ்சம். ஆனால் இந்த கம்பிலாம் போடலாம் இங்கே வரவே முடியாது. இங்கே பாருங்கள், சிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிட்டி செமையாக இருக்குது. ஸோ ஃபைனலாங்க வந்துட்டோம் பீஸாவுக்கு. ஸோ அந்த பீஸா இங்கே நின்று அந்த பீஸா பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பயமாக இருக்குது. பட் சைடில் கம்பி இருக்கனால ஒரு சேஃப்டி. சரிங்க, நம்ம டைம் ஆகுது, அப்படியே கிளம்பலாம். ஸோ நம்ம சீக்கிரமாக கீழே இறங்கி போனால் தான் நம்ம வந்து காருக்கு கரெக்ட் டைமில் போக முடியும். இல்லைனா நம்மளால அவங்களுக்கும் லேட் ஆகிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு விட்டு போக மாட்டாங்க, பட் இருந்தாலும் லேட் ஆகிடும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தேஞ்சு போயிருக்கு ஆக்சுவலி. அப்போனா எத்தனை பேர் நடந்திருப்பாங்க இது தேய்கிறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு பாருங்கள். ஓகே, என்ன சுற்றி வர்றதுக்கு தலையே சுற்றுது. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ இறங்கி ஓட வேண்டியதான். நம்மளுக்கு வழி விட்டுட்டாங்க அந்த ஃபேமிலி. ஸோ நம்ம வேகமாக நடக்கலாம், வழுக்காமல் இருக்கணும். கிட்ட வந்துட்டோமா, சுற்றி நடந்துட்டுருக்கோம். ஆனால் வந்த பாட காணோம். சாரி
இறங்கிட்டோம். எக்ஸிட் ஆயாச்சு. தேங்க்யூ. வேர்ல்டு ஒண்டர்னு சொல்லப்பட்ட பிஸாவை பார்த்து முடிச்சாச்சுங்க. அதோட ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் எழுதி வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த எபிசோடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.